கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். காலையில் 4 மணிக்கு வந்து எங்கள் பெரியப்பா வெளியே வருவார். கந்த சஷ்டி கவசம் CD உள்ள தள்ளுவார். சவுண்டு வைப்பாரு பாருங்க, முருகரே ஓடி போயிடுவார். எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனால் எல்லாரும் இட்லி ஆனுவாங்க. இங்கேயுமே இட்லி கலரு மாறுது, ஷேப்பு மாறுது, இட்லி மட்டும் மாறாது. குட் ஃபார் டைஜஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா? இஷ்டமே செத்து போயிச்சே. கடை வீடு ஃபங்க்ஷனு, அவருக்கு வேறு என்ன தெரியும்? ஸோ அங்கே போய் நின்றுடுவான்ற பயத்தில் என் மியூசிக்கில் ஆப் வச்சிட்டாரியா, பியானோ கிளாஸுக்கு அனுப்பலை, எல்லாத்துலேயும் உட்கார வச்சிட்டாரு. எங்கேயுமே நான் அலோவ் பண்ணல. வஞ்சகம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் அனாகத்தை பிளாக் ஆகிடும். நிறைய வந்து நமக்கு வேணும்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு பணம், புகழ், பேர். ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்டர் வேணும், அந்த நாலேஜ் வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேட்போம். ஆனால் கண்ணு முன்னால் ஒரு பழம் தெரியுது, அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். எப்படியோ சாக போகிறேன், எப்படி இருந்தாலும் சாக போகிறேன். கடைசியில் இந்த அனுபவம் வரட்டுமே. ஒரு மிக்சர் இருந்தால் தானே வின் ஆகுது இந்தியன் டீமு. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் லாஜிக்கலாக இருப்பான், ஒரு லேடி எமோஷ்னலாக இருப்பான், அதுதான் குடும்பம். ஒருத்தர் கத்திட்டு இருப்பார், ஒருத்தர் அமைதியாக இருப்போம், அதுதான் குடும்பம். அங்கேருந்து இங்கே கற்றுக்கணும், இங்கேருந்து அங்கே கற்றுக்கணும். நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சோன்னே பயங்கரமாக அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்குறவங்க இருக்கீங்களா? எந்திரிக்கவே முடியாது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அப்படி யாராவது இருக்கீங்களா? பரவாயில்ல, கூச்சப்படாதீங்க. நோ ஷை சொல்லியிருக்காங்கல்ல. என்கிட்ட ஓப்பன் பண்ணலன்னு எங்கேயா ஓப்பன் பண்ண போகிறீங்க? இருக்கா? என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும், அவ்வளோதானா? 4 அலாரம் வைப்பேன். பாத்ரூமில் ஒரு அலாரம் வைப்பேன், என் பொண்டாட்டி ரூமில் ஒரு அலாரம் வைப்பேன். செருப்பள்ளி அடிப்பா. எத்தனை அலாரம் வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க. எல்லா இடத்துல அலாரம் வச்சு எல்லாரும் தூக்கத்துக்கு எடுத்துட்டாங்க. இவன் எந்திரிக்கணுன்ட்டு எல்லாரையும் எழுப்பிடுறான். இவன் வந்து சோமரித்தனத்தை விடணுன்ட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி காலையில் ஃபுல்லு டிஸ்டர்பன்ஸ் தான். நாங்கள் வந்து ஹாலில் தூங்குவோம். நாங்கள் சின்ன பசங்கள் வந்து பெரிய குடும்பம் எங்களில் 12 பேர். என் பிள்ளைங்களெல்லாம் பெட்டு போட்டு ஹாலில் தூங்க வச்சுருவாங்க. இவங்கெல்லாம் ரூமில் தூங்கிடுவாங்க. காலையில் 4 மணிக்கு வந்து எங்கள் பெரியப்பா வெளியே வருவார். கந்த சஷ்டி கவசம் CD உள்ள தள்ளுவார். சவுண்டு வைப்பாரு பாருங்க, முருகரே ஓடி போயிடுவார். அந்த அளவுக்கு சவுண்டு வச்சுட்டு ரூமில் போய் படுத்துருவார் கதவை மூடிக்கிட்டு. சஷ்டியை நோக்க சரவணியை ஒன்னியா தூக்கத்தையே நோக்கலை. என்ன காலையில் போட்டுருவார் 4 மணிக்கு. சவுண்டை குறைச்சோன்னு இங்கே இவர் சவுண்டு ஏறும். காதை மூடிக்கினாலும் இப்படி பார்த்தா எங்கள் அண்ணன் மூடிட்டு இருப்பான், இப்படி பார்த்தா எங்கள் அக்கா மூடிட்டு இருப்போம். என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிட்டோம். போய் ரூமை தட்டினா அப்பா திறக்க மாட்டார், எங்கள் சித்தப்பா திறக்க மாட்டார், அங்கே பெரியப்பா ரூமும் போக முடியாது. எங்கே போகணுன்னே தெரியல. எப்படி நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணோன்னா, அங்கே கந்த சஷ்டி கவசம் இருந்தாலும் எங்கள் காதுக்குள்ளேயே போகாது, அப்படி தூங்குவோம். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் நீங்கள் என்ன வேணாலும் கற்று, என்ன CD வேணாலும் போடு, உள்ளே போவே போடாது, நாங்கள் டிஸ்டர்பே ஆக மாட்டோம். என்ன பண்ணுறது? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் எங்கலாம். அதனால் நாங்கள் தியானம் பண்ணுறப்ப என்ன சவுண்டு வந்தாலும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. செம்ம ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்து. அம்மா அப்பா போயிட்டாங்க. இப்போ சொல்கிறேன், எனக்கு பிறந்ததுலேருந்து நான் காலேஜ் போகிற வரையும் காலையில் இருந்துச்சா இட்லி, மத்தியானம் ஸ்கூலுக்கு போய் டப்பா ஓப்பன் பண்ண இட்லி, மதியம் வீட்டுக்கு வந்து ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னா இட்லி மட்டுமே தின்னவையா நான். இதை விட எவனா டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்களா? 20 வருஷமாவா? வெறும் இட்லி நல்லது தான்ப்பா, ரொம்ப பெஸ்ட்டு தான். அதுக்குன்னு இட்லி மட்டுமே சாப்பிட்றதா? எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனால் எல்லோரும் இட்லி ஆனுவாங்க. இங்கேயுமே இட்லி கலரு மாறுது, ஷேப்பு மாறுது, இட்லி மட்டும் மாறாது. குட் ஃபார் டைஜஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா? இஷ்டமே செத்து போயிச்சே. சுவாதிஷ்டான Q&A ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன்ப்பா. இதுங்கெல்லாம் இட்லி பேட்சுப்பா, புரியாது. அவங்க பசங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க இது இட்லி பேட்ச். வாரத்துக்கு ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு தோசை கிடைக்கும். அந்த தோசைக்காக வெயிட் பண்ணோம் நாங்கள். ஒரே தோசை தான். மிச்ச நேரத்துலலாம் இட்லி. வேறு ஏதாவது கொடுங்கம்மானா அந்த இட்லியை பிசைஞ்சு இட்லி உப்புமான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பா இப்போ சொன்னார், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா பரவாயில்ல, ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் ஃபீல் பண்ணேன், நீ ஃபீல் பண்ணாத. வில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். எனக்கு சின்ன வயசில் வந்து அவ்வளோ வில் பவர் இல்லை. ஏதாவது செய்யணும்னா கூச்சம்,
எனக்கு என்கரேஜ்மெண்ட் இல்லை. நான் ஒரு நல்ல மியூசிஷியன், நல்லா வாசித்தேன்னா இன்றைக்கி. உண்மையை சொன்னோன்னா நான் பெரிய இளையராஜாவோட ஃபேனு. தினமும் அவர் பாட்டு இன்றைக்கும் கேட்கலன்னா நான் தூங்கவே மாட்டேன். காலையில் வரப்போ கூட ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்தேன். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்தில் எத்தனை கேள்வி, ஆடும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். எவ்வளோ அர்த்தம் இருக்குங்க. நேற்று நைட்லேருந்து இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு. பியூட்டிஃபுல் சாங்ஸ். இது கேட்கலன்னா தூக்கம் வராது, ஜாலியாக கேட்டுட்டு இருப்பேன். என் ஒய்ஃபுக்கும் என் பையனுக்கு தமிழ் தெரியாது, அந்த பாட்டு கேட்டு கேட்டு சில தமிழ் கற்றுக்குறாங்க. நல்லா இருக்குப்பா தமிழ் பாட்டு அப்படின்ட்டு. நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் தான்ப்பா சின்ன வயசுலேருந்து என்னோட கோல். எப்படி மெடிடேஷன் டீச்சரானே எனக்கே தெரியாது. ஸ்கூலில் பேண்டில் இருந்தேன். ட்ரம்பெட்டு, ட்ரம்ஸு, கீபோர்டு, கிட்டாரு, பியானோ எல்லாத்தையும் அடித்து உடச்சிருவோம். பெஸ்ட்டு மியூசிக் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டு. ட்ரம்பெட் நான் கையில் எடுத்துக்கினா மொத்த ஸ்கூல் என்ன தான் பார்க்கும், அந்த அளவுக்கு மியூசிஷியன். சித்தார் கற்றுக்கிட்டேன் 3 வருஷம். இப்போ சந்தூர் 5 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். வோக்கல் நேச்சுரலாக வந்தது. இவ்வளோ வந்தோம். மியூசிக்னாலே எங்கள் அப்பா சூழல் எடுப்பார். ஏன்னா அவரோட தப்பு கிடையாது. அவர் மியூசிக்னா என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த கல்யாணத்தில் ஸ்டேஜில் ஒரு கும்பல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, என் பையன் எங்கே போய் இங்கே நின்றுடுவான், எவனாவது சொந்தக்கார கல்யாணத்தில் ஆர்கெஸ்ட்ராவில் போய் நின்றுடுவான் பயத்திலேயே எங்கள் அப்பா என்னை மியூசிக் விடலை. அது கிடையாது, பெரிய உலகம் இருக்குன்னு அவருக்கு அதுதான் தெரியும். கடை, வீடு, ஃபங்க்ஷனு, அவருக்கு வேறு என்ன தெரியும்? ஸோ அங்கே போய் நின்றுடுவான்ற பயத்தில் என் மியூசிக்கில் ஆப் வச்சிட்டாரியா. பியானோ கிளாஸுக்கு அனுப்பலை, எல்லாத்துலேயும் உட்கார வச்சிட்டாரு. எங்கேயுமே நான் அலோவ் பண்ணல. ஆனால் எப்போ எனக்கு ஜாப் வந்ததோ நான் பெங்களூரு போனேன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். சின்ன வயசில் கிடைக்கலாம், நான் ஏன் கஷ்டப்படணும்? இப்போ இருக்க டைமு, இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ அதே மியூசிக்கு 10 பேரை தியானத்தில் உட்காரதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுதான் என்னோடய சந்தோஷம். நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்த முதல் நாளே ஒரு டிசிஷன் எடுத்தேன். நான் வாசித்தா அங்கே ஒருத்தராக தியானம் செய்யணும், இல்லைன்னா நான் வாசிக்க மாட்டேன். அவ்வளோதான். ஏன்னா என்னோடய இசை மற்றவங்களோட மனசை மட்டும் குஷிப்படுத்தக்கூடாது, அவனோட ஆன்மாவும் அவன் நோக்கவும் அது ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா நான் வாசிக்க மாட்டேன். இந்த வில் பவர், கான்ஃபிடென்ஸ், சென்ஸ் ஆஃப் ஐ. உங்கள் வில் பவர் கம்மியாக இருக்குது, உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா உங்கள் சர்க்கிளில் தேடுங்க. எவனாவது ஒருத்தர் இருப்பான், எதையும் யோசிக்க மாட்டான், இறங்கி பண்ணுவான். பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் உட்காருங்க, அவன் உங்களை புஷ் பண்ணிவிடுவான். என் மச்சான் கையில் ₹1 கூட இல்லை அவர்கிட்ட. அப்படி இருந்தவர் இன்னைக்கு கோடீஸ்வரர். ஏதாவது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், போய் நைட் அவர் வீட்டில் உட்காருவேன். அவ்வளோதான். இனி என்னடா பண்ணுறேன்னு கேட்பாரு. நான் சொன்ன உடனே டக்குன்னு ஐடியா கொடுப்பாரு. அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு போய் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும், அவ்வளோ புஷ் எனர்ஜி இருக்கும். அவங்க கூட இருந்தாலே நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஓடுறவங்ககிட்ட போய் நீ நின்னா ஓட வைப்பான், உட்காந்தவன் நீயும் உட்காருன்னு உட்கார வச்சுருவான். வில் பவர் இல்லைன்னா ஓடுறவங்க கூட இரு, அவனை ஓட வச்சுருவான். அப்படி தேடணும். யார் இவங்க எல்லாமே உங்கள் குரு இல்லை. பாட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு, உன்னோட கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு ஒரு குரு, உனக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு குரு, வித்யை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு. அதுதான் குருக்கள். ஒரே ஒரு குருலாம் கிடையாதுங்க. சமையல் கற்றுக் கொடுக்கலாம், அவங்க ஒரு குரு. நானும் நல்லா சமைப்பேன். இது எங்கே கற்றுக்கிட்டானே, என் குரு கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். 50 பேருக்கு சமைச்சிருக்கேன் ஒரு வாட்டி. ஆனால் சென்னையில் எங்கள் வீட்டில் கிச்சனில் அடி வச்சேனே, ஆம்பளைங்களுக்கு என்னடா ஒர்க் இருக்குது, வெளியே போடா, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா. பொம்பளைங்க மட்டும்தான் குக் பண்ணுண்டு. அப்படி வீடு அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தப்பு இல்லை. என்ன பருப்பு கிருப்பு பேர் கூட தெரியாது. தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போனேன். அப்படி இப்படின்னாங்க. இல்லை, நான் சமைச்சே தீருவேன். அன்றைக்கி நான் என் சமையலை பார்த்து ஜெலசி வந்துச்சு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்க்கல. நீ உள்ளே வந்தால் எல்லாம் உனக்கு ஃபேன் ஆகிறேன், வெளியே போ என் பெரியம்மா, வெளியே போ, நான் சமைக்க தான் நீ சாப்பிட்ணும். கற்றுக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும். எந்த ஸ்கில்லும் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. டிரைவிங்காக கற்றுக்கணும், லேடிஸு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும். ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். அதாவது தர்மத்தோட வாழணும், எல்லாரையும் ஒன்றா பார்க்கணுன்ட்டு. இதில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? புக்ஸை படிச்சுட்டு அப்படியே உட்கார போகிறீங்களா? கிளாஸை மட்டும் சொல்லிவிட்டு உட்கார போகிறீங்களா? 4 பேர் கூட நீங்கள் போய் பழகி பிஸ்னஸ் பண்ணியோ இல்லைன்னா பல இடத்துக்கு நீங்கள் போக தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் என்ன இருக்கோ அது நீங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதா? அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பண்ணணுன்னா 10 பேர்கிட்ட போங்க. சமநிலை, தைரியம், குலைவில் கோபம் அல்லது பயம், ஆங்கர், ஃபியர் இருந்தாலும், கரேஜ் இல்லைன்னாலும் மணிப்புர சக்கரம் பிளாக்ட். நெக்ஸ்ட் சக்கராக்கு போகலாமா? அநாகதம், ஹார்ட் சக்கரா. இந்த பிரபஞ்சத்திலேயே சுஷ்டிலேயே ஹையஸ்ட் எனர்ஜி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் எனர்ஜிஸ். ஆனால் அந்த வேர்டு லவ் அப்படின்றது புரியாமல் நம்ம அதுக்கு என்னென்னமோ ஒரு மீனிங்கை கொடுத்துக்கிறோம். 2 பேருக்கு மத்தியில் இருக்குது லவ் கிடையாது. யூனிவர்சல் லவ் பற்றி பேசுகிறாங்க இவங்க. ஹையஸ்ட் எனர்ஜி
அந்த லவ் ஃப்ரீக்வன்சிஸ், லவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, எந்த எலிமெண்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு மூலாதாரத்தில் என்ன பார்த்தோம்? பூமி. சுவாதிஷ்டானத்தில் நீர். மணிப்புரத்தில் இங்கே காற்று. 4 பஞ்சபூதங்களில் 4 வந்துச்சா? உங்கள் ஒரு சின்ன டிப்பு தரேன். ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஏர் எலிமெண்ட்டு குறையுது. ஸ்டொமக் இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் ஃபயர் எலிமெண்ட்ஸ் குறையுது. ப்ரெக்னன்சிஸ், மென்ஸ்ட்ருவல் இஷ்யூஸ் எல்லாம் வாட்டர் எலிமெண்ட் குறைஞ்சிருக்கு. லைஃப்பில் ஸ்டெபிலிட்டி எல்லாம் எர்த் எலிமெண்ட் குறைஞ்சிருக்கு. அந்த நேச்சரோட அங்கே கரெக்டாக நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா பாடி அது கனெக்ட் ஆகி ஹீல் ஆகிடும். பார்த்தீங்க அவ்வளோ சயின்ஸ் இருக்குல்ல. இதை புரிஞ்சுக்க நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையே பத்தாதே. சென்டர் ஆஃப் த செஸ்ட் 12 இருக்குது இதில் ஏர் எலிமெண்ட். அந்த 12ஐயும் பார்க்கலாம். இப்போ அநாகதம், அநாகதா கிளாசிக் 12. எது எது பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு என்னப்பா அது? வஞ்சகம். வஞ்சகம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் அநாகத்தை பிளாக் ஆகிடும். நிறைய நமக்கு வேணும்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு பணம், புகழ், பேர். ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்டர் வேணும், அந்த நாலேஜ் வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேட்போம். ஆனால் எது நம்மக்கிட்ட வரணுன்னாலும் ஹார்ட் சக்கரா பியூராக இருந்தால் மட்டும்தான் வரும். நான் இந்த ஈஜிப்டுக்கு போயிட்டு இருப்பேன். எவ்ரி 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி ஈஜிப்டுக்கு ஜனங்களை கூட்டு போய் அந்த பிரமிடில் தியானம் பண்ணி கூட்டு வந்துட்டுருப்பேன். இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை கூட்டு போயிட்டு வந்திருக்கேன். 4 ட்ரிப்பு. நானும் ஒரு ட்ரிப்பு போனேன், பத்ரிஜி கூட 5 ட்ரிப்பு. அந்த ஈஜிப்டுக்கு போன உடனே அங்கே விடுவேன்னா அங்கே இருக்கிற கல்ச்சரை ஸ்டடி பண்ணேன். ஈஜிப்ட் கல்ச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் மம்மிஃபை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ஏன் பண்ணுறாங்கன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். மம்மிஃபை பண்ணுறப்ப இந்த பாடியில் இருக்கிற ரத்தத்தை ஒழிஞ்சிடுறாங்க. மூளை இருக்குல்ல, அதை தூக்கி டஸ்ட்பினில் போடுறாங்க. மூளையை மூக்கு வழியாக வெளியே இழுத்து தூக்கி போட்டுறாங்க. அதை எங்கேயும் ப்ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த லங்ஸு, கிட்னி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஜாரில் வச்சுட்டு ஹார்ட்டை மட்டும் விட்டுருவாங்க. இந்த மம்மிஃபை பண்ணுற பாடியில் ஹார்ட்டை மட்டும் விட்டுருவாங்க. ஏன்னா இந்த சோல் போகிறப்ப, ஹையர் வேர்ல்டுக்கு போகிறப்ப, நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது உங்கள் ஹார்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு இந்த தராசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெயிட் பார்க்கறதுக்கு, ஒரு இடத்துல உங்கள் ஹார்ட்டை வச்சு இன்னொரு சைடு ஒரு ஃபெதர் வைப்பாங்க. அந்த ஃபெதரை விட லைட்டாக இருக்கணும்ப்பா உன் ஹார்ட்டு, அப்போ தான் உனக்கு சொர்க்கத்தில் வழின்றாங்க. புரியுதா? ஃபெதரை விட லைட்டாக இருக்கணும் ஹார்ட். நீ ஃப்ராடத்தனம் பண்ணிட்டு இருந்தா எங்கே லைட்டாக இருக்க போகுது? பணம் சம்பாதிக்க முடியும், பேரை சம்பாதிக்க முடியும், ஆனால் ஹார்ட் சக்கரா பிளாக்ட். யூனிவர்ஸ் உங்கள் ஹார்ட்டை பார்த்து தான் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோ. இந்த லைட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஹிருதயத்தில் இருக்கிற லைட். ஃப்ராடுத்தனம், லஸ்ட்டு, காமம், இன்டெசிஷன், தயக்கம், தயக்கமா பாட்டு இருக்குல்ல, அது ஞாபகம் வருது. இப்போ தயக்கம், கூச்சப்படக்கூடாது. வேணும்னா கேட்டு வாங்குவேன். நான் யார் வீட்டுக்கு போனால் கூட எனக்கு அது என் வீடு, அவங்க இருக்காங்கன்னு தான் நான் யோசிப்பேன். புரியுதா? அவங்க என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன், அது என் வீடு. தண்ணி வேணும்னா கேட்பேன், பழம் வேணும்னா கேட்பேன், எது வேணாலும் கேட்கணும். தயக்கப்படக்கூடாது. புரியுதா? தயக்கப்பட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஹார்ட் சக்கரா ஆடிவாங்க. ஹோப், எதிர்பார்ப்பு. எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போங்க. ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, அது வரும், தானாக வரும். ஒரு மியூசிஷியன் ஸ்டேஜில் வாசிக்கிறான். அவன் டெய்லி 10 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்டேஜில் உட்காந்து சங்கீதம் வருமா வராதா? வரணுன்ட்டு ஹோப்போட தேவையில்லையே. அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டானே. விராட் கோலி பேட்டை பிடிச்சா அடிக்கிறான் இல்லை, எப்படி எவ்வளோ மணி நேரம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஸ்டேஜில் வந்தோடனே டக்கு நான் சப்ஜெக்ட் சொல்கிறேன்னா எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருப்பேன், எவ்வளோ புக்கு படிச்சிருப்பேன், எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருப்பேன். அந்த பயம் இருக்குன்னா அனுபவம் பத்தலை. பயம் இருக்குன்னா நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலை. ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா. எவ்வளோ முடியுதோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். தப்பு ரைட்டெல்லாம் இல்லவே இல்லை பூமியில், அது மனசில் இருக்குது. மனுஷன் சொல்கிறது தான் இதெல்லாம், இது கரெக்டு, இது தப்பு, இது பண்ணு, அது பண்ணக்கூடாதுன்ட்டு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு லேப், இது எர்த் ஒரு லேப், இந்த பாடி ஒரு லேப். ரிசர்ச் பண்ணிக்கிட்டே போ. எவ்வளோ கற்றுக்கலாம், எவ்வளோ விஷயங்களில் கிளாரிட்டி வரும். ஆங்ஸைட்டி, கவலை. ஆங்ஸைட்டி இருக்கா? உங்கள் சுற்றி 10 பேரில் 8 பேருக்கு இருக்கும். நல்லா கேட்டு பாருங்கள். ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குது. ஏன் ஆங்ஸைட்டின்னு என்ன தெரியுமா? ரிசல்ட்டை பற்றி கவலைப்படுறது, நாளைக்கு பற்றி கவலைப்படுறது, அதுதான் ஆங்ஸைட்டி. கவலை, ஃபியர், சேட்னஸ், இதெல்லாமே ஹார்ட்டை பாதிக்குது. ஹார்ட் சக்கரா நல்லா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்ககிட்ட வருவாங்க ஜனங்க. ஹார்ட் சக்கரா நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் நல்லா பேசுங்க, உங்களை தூரமாகவே வைப்பாங்க. அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அது மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். நீங்கள் அதை எதுவும் வீட்டில் ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, இல்லைன்னா ஒரு பொலிட்டீஷியனாக இருங்க, எதுவாக இருந்தாலும் சரி, 4 பேர் வந்த உடனே அந்த ஓப்பன் ஹார்ட், லைட் ஹார்ட்ன்றது அப்படின்னு இருக்கணும் நமக்கு. அதனால தான் நம்ம அதை சர்வீஸ் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு. மற்றவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணோம். 2 பேர் பேசுகிறாங்கன்னா எங்கே தெரியுமா கனெக்ஷன் நடக்குது? இங்கே நடக்குது. ஹார்ட் டு ஹார்ட் தான் கனெக்ஷன் நடக்குது. நீங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த ஹார்ட் சக்கரா ரெண்டுமே மேட்ச் ஆகலைன்னு வைங்களேன், அங்கே வேலை நடக்காது.
அங்கே ஒர்க்கு நடக்காது, அவ்வளோதான். மன வருத்தம், ரிப்பெண்ட், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கில்ட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தப்பு பண்ணிட்டேன் பண்ணக்கூடாது. இந்த கில்ட் ஃபீலிங்க்கு வந்து இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எவ்ரி கில்ட் இஸ் அ ஃப்ரெஷ் பிளண்டர் அப்படின்ட்டு. தப்பு பண்ணால் கர்மா அனுபவிக்கிறேன், தப்பு பண்ணால் சரி பண்ணிக்கிறேன், போயிட்டே இருக்கணும். அதை கில்ட்டை வந்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஹிருதயத்தில் வந்து அடி வாங்கும். நிறைய டிபிக்கு வந்து ரீசன் என்ன தெரியுமா? டிபி நிறைய பேருக்கு வருது பார்த்தீங்களா, அவங்களோட ஹிஸ்ட்ரியை நல்லா கேளுங்க. அவன் அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரங்களோ அவனை இறந்து போயிருப்பான், ஏன் நாய்க்குட்டி இறந்து போயிருக்கான், துக்கத்தை தாங்க முடியாமல் உள்ளே வச்சுருக்கான் பார்த்தீங்களா, டிபி அவனை தேடி வரும். எல்லா டிபிக்கும் அதுதான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டை ஒன்று மீட் பண்ணேன், 5 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தனை மீட் பண்ணேன். அவன் சொன்னான், டிபி இருக்குது, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், நீ மெடிடேஷன் பண்ணுற ஹெல்ப் பண்ணினேன். அப்பா என்னடா பண்ணுறாருனா 2 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டார் அப்படின்னா. அப்போ அவங்க கூட பேச எனக்கு புரிஞ்சுது என்னென்னா, அவங்க அப்பா இறந்து போனோடனே அந்த குடும்பத்தோட எல்லா டியூட்டிஸையும் மேலே வந்துச்சு, அதை தாங்க முடியல அவனால். அந்த துக்கத்துலேருந்து வரல, எவ்வளோ மெடிசின் போட்டாலும் அது சால்வ் ஆக மாட்டேங்குது. ஏன்? அதோட மூல காரணம் என்ன? கிரீஃப், கில்ட்டு, கிரீஃபு, இதெல்லாம் உங்களை அழிச்சிரும், உள்ளேருந்தே அழிக்கும். பொசசிவ்னஸ் வந்து அட்டாச்மெண்ட்லேயே வரும். எனக்கு மட்டும்தான் சொந்தம், அது என்னோடது, இந்த பொசசிவ் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது பிடிச்சா அவ்வளோதான், விடவே மாட்டாங்க. இந்த பொசசிவ் நேச்சர் இருக்கனால அது வந்து ஒரு சந்தோஷம் இருக்காதாங்க. அவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு இருக்காது, பொசஸ் பண்ணவங்களுக்கு இருக்காது, பொசஸ் ஆகணவங்களுக்கு இருக்காது, 2 பேரும் அழிவாங்க. அதனால மன வருத்தல் தவிர எதுவும் நடக்காது. ஹார்ட் சக்கரா க்ளோஸ் ஆகும். இன்கம்பிட்டன்ஸ், இயலாமை, திறமையின்மை. திறமை வேணும்னா வளர்த்துக்கணும். டிஸ்கிரிமினேஷன், விவேகம். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வந்து எப்போவுமே பண்ணக்கூடாது. யார் பண்ணுறது டிஸ்கிரிமினேஷன்? உன்னால் முடியும், உன்னால் முடியாது, நீ வேற, நீ தனி. இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம வாயால் எப்போ பேசுகிறோமோ நம்ம ஹார்ட்டு அவன் ஹார்ட்டு ரெண்டுமே அடி விழுது. இம்பார்ஷியாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், இம்பார்ஷியாலிட்டினா எல்லாரையும் சமமாக பார்க்கணும். நடுநிலை, மிடில் பாத்துன்னு சொல்லுவார் புத்தா. இதை எல்லா விஷயத்திலையும் நடுநிலையில் இருக்கணும். அதுதான் தர்மம், அதுதான் நியாயம். தர்மம் நியாயம் எப்படின்னா நடுநிலையில் இல்லாதப்போ தான் அது கரெக்டாக இருக்காது. அரகன்ஸ், கர்வம், எனக்கு தெரியும், நான் சொன்னது தான் கரெக்டு, மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இது வந்து ஈகோவுக்கு வந்து ஃபீடு கொடுக்கும். அந்த ஈகோவை வளர்த்துக்கிட்டே போவோம். அந்த கர்வம் வந்து உங்களுக்கு அழியலைன்னா ஈகோ வளர்ந்துக்கிட்டே போவோம். அந்த அரகன்ஸ், காசு வந்தவுடனே அந்த அரகன்ஸ், பேர் வந்தவுடனே அரகன்ஸ், புகழ் வந்தவுடனே அரகன்ஸ். ஆனால் அங்கே வந்து என்ன நடக்கும்னா நீங்கள் ஹார்ட் சக்கராவும் டேமேஜ் ஆகுது, நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. எதிர்ப்பு, எல்லாத்துக்கும் எதிர்ப்பு. அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, அக்செப்டன்ஸ். எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள், மூவ் ஆன் ஆகிடுங்க. என் குருஜி ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டு சொன்னார், ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு. இஃப் ஹீ இஸ் ராங், யூ ஆர் ஆல்சோ ராங். இஃப் யூ ஆர் ரைட், ஹீ இஸ் ஆல்சோ ரைட். புரிஞ்சுதான்னாரு. புரிஞ்சுதுன்னு போடா அப்படின்ட்டார். புரிஞ்சுதா? புரியலல்ல? உங்களுக்கு புரியலன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இஃப் ஹீ இஸ் ராங், யூ ஆர் ஆல்சோ ராங். அவன் தப்புனா நீங்களும் தப்பு, நீங்கள் கரெக்ட்னா அவனும் கரெக்டு. இப்போவும் புரியலையா? அதாவது நான் கரெக்டு நீ ராங்குன்னு சொல்லவே சொல்லாத. நீ மற்றவனை தப்புன்னா நீயும் தப்புடா, நான் தான் கரெக்ட்னா அவனும் கரெக்டு. அவன் ஞானத்துக்கு, அவனோட செல்ஃபுக்கு, அவனோட சோல் லெவலுக்கு அவனுக்கு அது கரெக்டு, உனக்கு இது கரெக்டு. அப்போ அதுவும் கரெக்டு, இது கரெக்டு இல்லை. அதுக்கு எதுக்கு ஆர்கியூமெண்ட்டு? அதுக்கு எதுக்கு எதிர்ப்பு? புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு புரிஞ்சிச்சு. நேர்மை, 12 ஹார்ட் குவாலிட்டிஸ். எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், இப்போ எது இருக்கணும்னு பார்க்கலாம். அமைதி. எத்தனை பேர் அமைதியாக இருக்கீங்க வாழ்க்கையில்? நல்லா இருக்கேன் என்கிட்ட அமைதி. 2 பேரா? 4, 5? யோசிச்சு கை எடுக்கிறீங்க. உள்ள செக் பண்ணிங்களா? செக் பண்ணி ஓகே அமைதி இருக்கா இல்லையா? அமைதி இல்லை. அப்போ நிறைய பேருக்கு இல்லைல்ல. ஏன்? கர்மிக் பேஸ்ட். அமைதி மற்றவங்களால வரதில்லை, நமக்குள்ளே இருந்து வரணும். இந்த ஜென் ஸ்டோரிஸ் படிச்சிங்கன்னா அமைதி நிறைய வரும். அவன் சாக கிடைப்பான், மலை கீழே இருந்து இன்னும் ஒரே ஒரு கம்பை பிடிச்சிட்டு இருப்பான், அதுவும் பாதி கிழிஞ்சிட்டு இருக்கு, இப்போ விழுந்து சாக போகிறான். ஆனால் கண்ணு முன்னால் ஒரு பழம் தெரியுது, அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பான். எப்படியோ சாக போகிறேன், எப்படி இருந்தாலும் சாக போகிறேன், கடைசியில் இந்த அனுபவம் வரட்டுமே, அது அமைதி. எல்லாம் நல்லா இருந்தால் தான் எனக்கு அமைதி அப்படின்னு நினைப்பான். எல்லாம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கு, ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணும். மனசு விடாது. எப்படி இருந்தாலும் சூழ்நிலை, உள்ளே இருக்கிற நிலை அப்படியே ஸ்டேபிளாக இருந்தால் தான் அமைதி வரும். மற்றவங்களால கொடுக்க முடியாது. இது ஆனந்தோ பிரம்மா. நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜாய். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிங்களே, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அன்பு, இயக்கம், ஹார்மனி. இந்த ஹார்மனின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரே ஃப்ரீக்குவன்சிக்கு வரணும். இந்த பிரமிட் என்ன பண்ணணும், எல்லாரையும் ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு எடுத்துகிட்டு வரும். இந்த ஸ்பிரிச்சுவல் கேதரிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் தெரியுமா? உங்களுக்கு செஷன் பிடிச்சிருக்கோ இல்லையோ, அங்கே இருக்கிற சாப்பாடு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங்க்கு நம்ம வரப்போ ஒவ்வொருத்தரோட ஆன்ம நிலை, சக்தி வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக எல்லாரோட எனர்ஜி ஈக்குவல் ஆகிடும். கை தட்டலாமே.
ஃப்ரீ. அதுக்கும் யோசிக்கிறீங்க. எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். காலையில் இருந்ததுக்கும் இப்போதுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கா? ஆனால் வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் நீங்கள் உங்கள் ஒரிஜினலுக்கு போயிடுவீங்க. கரெக்டு தானே? வீட்டு வரையும் அதுக்கு சார் வாணியம்பாடி போனாலும் முடிஞ்சு போச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் காணு. அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரு வாங்க, ஸ்பிரிச்சுவல் கேதரிங் வந்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரையும் ஆஃப்லைனில் வாங்க, முடிஞ்ச வரையும் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டியில் நம்ம இருக்கிறப்ப ஹார்ட் சக்கரம் வந்து லைட் ஆகிட்டே இருக்கும், பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீலிங் வரும். இந்த ஹார்ட்டுக்கு வந்து நிறைய கேதரிங். ஏன்னா கேதரிங் இந்த 3வது வாரம் பாருங்கள், என்னோட பயம். சுவாதிஷ்டானம் பாருங்க, என்னோட ஃபீலிங்ஸ். மணிப்புரா, என்னோட சக்தி. ஹார்ட் வந்தோடனே கனெக்ஷன் வருதா? மற்றவங்க வராங்களா? மற்றவங்க உங்கள் வாழ்க்கையில் நான் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்ற இடம் எங்கே ஆரம்பிக்குது? எந்த சக்கராலன்னா ஹார்ட் சக்கரால். அப்போ இந்த ஹார்ட் சக்கரம் நல்லா இருந்தால் தான்ப்பா அந்த அனுபவம் சரி இந்த அனுபவம் சரி வரும். அது நல்லா இருக்கணும்னா 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போய் நீ உட்காரணுமே. குப்பையை கொடுக்குற கும்பத்துக்கு போகாதீங்க, குப்பையை கொடுக்குற கும்பலில் சுத்தாதீங்க, குப்பையை போட்டுருவாங்க. இன்னிலேருந்து ஒரு 2 நாள் அப்சர்வ் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் எவன் உங்களை குப்பை தொட்டியாக பார்க்குறான்னு தெரியும். அப்சர்வ் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இன்றைக்கி வீட்டுக்கு போனதுன்னு பாருங்கள், எவன் ரெடியாக வரான் இந்த குப்பையை போடுறதுக்குன்னு. இந்த அவேர்னஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா பாருங்கள். எம்பத்தி, இது வந்து ரொம்ப பெரிய வேர்டு. ஐயோ பாவம் வந்து சிம்பத்தி, புரியுதா? எம்பத்தினா அவனுக்கு ஹெல்ப் வேணுமா, என்கிட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்கா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். இது எம்பத்தி. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஸ்பீடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சில லேடிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, நீ சமையல் ஸ்லோவாக பண்ணுற, எங்கேயாவது போகணுன்னா ரொம்ப லேட்டு பண்ணுற, டார்ச்சர் பண்ணுறாங்க சார். அதாவது ஒரு ஆமையை குதிரை மாதிரி ஓடு, எப்படியா ஓடும் அது? ஆமை தான். அப்போ 4 மணிக்கே எழுப்பு, 6 மணிக்கு ரெடியாக வாங்க. நீ 5:30 மணிக்கு எழுந்துச்சு 6 மணிக்கு ரெடியாக ஆகினா லேட்டு தான் ஆகும். இல்லைன்னா டிபெண்டன்சி கட் பண்ணிட்டு நீ அடுத்த பஸ்ஸை பிடிச்சிட்டு வாமா, நிதானமாவா, நிம்மதியாவா, 8 மணிக்கு வா, நான் போகிறேன்னு போயிட்டே இருக்கணும். உன் நிம்மதியும் கெடாது, அங்கேயும் கெடாது. புரியுதா? நான் யாரையும் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். என் ஸ்பீடில் நான் போயிட்டுருப்பேன். மற்றவங்க ஸ்பீடை நம்ம மதிக்கணும், மற்றவங்களோட டேலண்ட்டை மதிக்கணும். நம்ம தான் அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுமே. எல்லாரோட ஸ்பீடும் ஒரே மாதிரி. எல்லா 10 பேர் தோனி வச்சா இந்தியா வின் ஆகுமாப்பா? 10 கோலியை வச்சா வின் ஆகுமா? ஒரு மிக்சர் இருந்தால் தானே வின் ஆகுது இந்தியன் டீமு. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் லாஜிக்கலாக இருப்பான், ஒரு லேடி எமோஷ்னலாக இருப்பான், அதுதான் குடும்பம். ஒருத்தர் கத்திட்டு இருப்பார், ஒருத்தர் அமைதியாக இருப்போம், அதுதான் குடும்பம். அங்கேருந்து இங்கே கற்றுக்கணும், இங்கேருந்து அங்கே கற்றுக்கணும். கற்றுக்கணுன்ட்டு தெரிஞ்சால் தானே கற்றுப்போம், இல்லைன்னா கத்திக்கிட்டு இருப்போமே. நல்ல ரைமிங் வருதுல்ல நீ. சாம்பார் நல்லா இருக்கோ, வடை வேற குத்துட்டாங்க. போண்டாவா? சாரிப்பா, டேய் போண்டாடா. அர்ஜென்ட்டாக சாப்பிட்டேன்னா அது வடை போண்டா மாதிரி இருக்குது. போய் பேசுகிறேன், டே அது போண்டான்னா ரவுண்டாக இருக்கணும்டா, இது வடைன்னா இப்படி இருக்கணும், 2த்துக்கு நடுவில் இருக்குது. ஓ சமநிலைன்ட்டு அங்கே போட்டிங்களோ, மிடில் பார்த்த வேறு போண்டாலாம் காட்டிட்டீங்களா? வரேன் அக்கா, சைடுக்கு போங்க அக்கா. தூய்மை, பியூரிட்டி. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரேராக கிடைப்பாங்கல்ல, அவங்க பியூராக இருக்காங்கப்பா. அவங்க உள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ரேர் இல்லை அந்த மாதிரி பீஸ் கிடைக்கிறது. பியூரிட்டி, பியூர் சோல்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் பியூராக இருக்கக்கூடாது? நிறைய பேர் நினைப்பாங்க, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பியூராக சாஃப்டாக இருந்தால் எல்லோரும் வந்து குத்திடுவாங்களே சார் அப்படின்ட்டு. பவுண்ட்ரி போடுங்க, உங்கள் நேச்சரை மாற்றிக்காதீங்க, ஆனால் பவுண்ட்ரி போடுங்க. நான் ரொம்ப சாஃப்ட் கேரக்டருங்க, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். சின்ன வயசில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்குது, பியூரிட்டி அப்படியே இருக்குது. அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஏன்னா ட்ரூத்து தெரிஞ்சுக்கிட்டால் பவுண்ட்ரி போட்டேன். யாராவது வந்தால் பேசினா நல்லா பேசுவேன், தேவையில்லாத பேசுனீங்கன்னா அப்படியே கட் பண்ணுவேன், கட் த்ரோட்டாக இருப்பேன். தேவையில்லாத ஒரு வார்த்தையும் பேச விட மாட்டேன், நானும் பேச மாட்டேன். பவுண்ட்ரி போடுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக வருங்க. வார்த்தையில் அங்கேயே ஒரு பவுண்ட்ரி போட்டு வருங்க. பவுண்ட்ரி போட்டிங்கன்னா அந்த பவுண்ட்ரி வந்து ராமாயணத்தில் என்ன சொல்லுவாங்க, லக்ஷ்மண ரேகா போடுங்க. இல்லைன்னா வந்து இங்கே உட்காருவாங்க, இங்கே உட்காருவாங்க. ஏன் விட்டீங்க? என் சொந்தக்காரன்லாம் என்னை ஏமாற்றிட்டாயான்னா, சொந்தக்காரன் தான் ஏன் ஏமாற்றுவான்? தூரமாக இருக்கும், எப்படியா ஏமாற்ற முடியும்? என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், வச்சிட்டாயா எனக்குன்னா, அவன் தான் ஏன் வைப்பான்? நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போன சரி, உன் லாக்கர் கீ எங்கே இருக்குன்னு ஏன் சொன்னேன்? அவங்க கூட டீ காஃபி குடிக்க போனேன் சரி, உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஏன் குடும்ப பிரச்சனை அவனுக்கு சொன்னேன்? நல்லா தெரிஞ்சுங்க. நான் தெரிஞ்சு அறிஞ்சு சொரிஞ்சு கற்றுக்கிட்ட ஒரு சத்தியம் என்னென்னா, உங்கள் வாயிலிருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அது வெளியே போயிடுயா. இது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்கள் வாயிலேருந்து ஒன்று வந்தாலே அது போகுது. நிறைய அடிபட்டிருக்கேனே. நம்பி சொன்ன குத்திட்டான், நம்பி சொன்ன அவன் யாருக்கும் சொல்ல மாட்டான். ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவன் காதில் போச்சுன்னா அது வாயில் வந்துடும். அந்த ஒரு சேனல் இருக்குப்பா இங்கே. இப்படி போன உடனே அப்படியே லெஃப்ட் டர்ன் எடுத்து இப்படி வந்துடும், இப்படி போனாலும் இப்படி வந்துடும்.
சொந்தக்காரன் பொண்ணு வந்தது, உட்காந்துட்டுனேன், ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஐயோ அண்ணா உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், இப்போ என்ன செய்யணுன்னா ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டியே. ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஏன்னா அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்டில் தான் இருக்கா. ஒரு பெரிய சீக்ரெட்டை சொல்லிட்டா, என்ன நடக்குது அமெரிக்காவில் சொல்லிட்டா, முடிஞ்சு போச்சு. சொல்லிவிட்டு அதாவது நல்ல ஒரு போண்டா டீ காஃபிலாம் கொடுத்தோம், நல்லா குடிச்சிக்கிட்டே வளரிச்சு. புரிஞ்சிச்சா டெக்னிக்கு? இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. அது பாட்டுக்கு சொல்லிச்சா. நான் சும்மா கேட்டேன், ஐயோ உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டீங்களே வருத்தம். வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுனாலே அது போயிடும், கண்டிப்பாக போயிடும். அது யாராக இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர், இந்த ஒரு விஷயத்துலாம் நிறைய அடி வாங்குகிறோம். எஸ்ஆர்னோ நிறைய அடி வாங்குறோம்ல. இப்போ மாற்றிக்கிறோமா? மாட்டிக்கிறோம், ஏமாறுறோம், மாற்றவே மாட்டோம். புரிஞ்சுக்கணும் எங்கெல்லாம் ட்ராப் ஆகிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியிலும் ட்ராப் இருக்குது, லைஃப்லையும் ட்ராப் இருக்குது. இந்த ட்ராப்ஸை படிக்கணும். ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டால் பரவாயில்ல, ரெண்டாவது வாட்டி மாட்டிக்கினா முட்டாள், ஃபூலிஷ்னஸ். அதான் சொல்கிறான், ஃபஸ்ட் டைம் நடந்தால் யாரும் உங்களை ஃபுல்னு சொல்ல மாட்டான். மறுபடியும் அதே தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா முட்டாள்னு சொல்லுவான். ஒரு வாட்டி பொண்ணாக தான் சொல்லுவாங்களா? இப்போ அந்த முட்டாளுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த கர்மா மறுபடியும். கர்மான்னு என்ன தெரியுமா? பேட்டர்ன். வந்த விஷயமே மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கன்னா அது கர்மா. ஒருத்த மட்டும் ஏமாற்றிட்டு போனான்னு அது கர்மா கிடையாது. எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணுறாங்கன்னா அது கர்மா. அவன் என்னை மட்டும் டார்கெட் பண்ணான், அதுக்கப்புறம் அந்த அனுபவம் இல்லைன்னா கர்மா கிடையாது. கர்மாவை புரிஞ்சுக்கணும். கர்மாவை பற்றி நான் 1 வருஷம் படித்தேன். அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கர்மாவை பற்றி நான் 52 செஷன் கொடுத்தேன். 52 செஷன் ஏன் கொடுத்தேன்னா, செஷன் கொடுக்குறப்ப தான் எனக்கு கிளாரிட்டி வருது. 52 செஷனுக்கு வேணும் மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கணுன்னு இல்லை. எவ்வளோ தெரியுமா? ஆன்லைனில் போய் சொல்லு, கேட்கறதுக்கு வருவாங்களே ஜனங்க, அவங்களுக்கு யாராவது ஒரு பாயிண்ட் ஹெல்ப் ஆகுது. கொடுத்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷனை பற்றி ஃபுல்லு ரிசர்ச் பண்ணிட்டேன். அந்த கர்மா எந்த உடலில் இருக்குது? காரண உடல், காசல் பாடி.